இல்ல இப்ப நான் கேட்டேன், பேஷண்ட் கிட்டயே நான் கேட்டேன், தண்ணி இல்லையா உணவு இல்லையான்னு. அவங்க அந்த காரணமே சொல்லல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்க 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனா அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்க மெயின் ரீசன். குறுகலான பாதை இது 2வது ரீசன். கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது 3வது ரீசன். போலீஸ் லைட்டா தடி அடி பண்ணவும் எல்லாம் தெரிச்சு ஓடும்போது அந்த கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்து எல்லாரும் மிதிச்சிருக்காங்க. இதுதான் நாள். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஆம்புலன்ஸ் தாவாக்க கொடி போட்டு ஆம்புலன்ஸ் 1 by 1 வரும்போது அதுக்கு வழிவிடணும்னு சொல்லி மக்களை வந்து தள்ளுமுள்ளு நடந்ததுனாலதான் இவ்வளவு நம்ம உயிர் பலியை நம்ம பார்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக தாவேக்காவும் இதை உணர்ந்து, உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேல வச்சுக்கிறீங்க பஸ் மேல பாதுகாப்புக்கு, உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்க பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்ப தேமுதிக நீங்க எடுத்துங்க, 2005 நம்ம கட்சி ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளவு நிகழ்ச்சி. ஆனா வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க நிப்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதான் உண்மைங்க. விஜயன் சொல்றாரு காவல்துறை என்ன பண்றீங்க காப்பாத்துங்கன்னு, பண்ண மாட்டாங்க. இதான் உண்மை. அதனாலதான் தொண்டர் படை அமைச்சு எங்க தொண்டர்களை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாம, ரோட் ஷோவா இல்லாம ஒரு பெரிய மைதானத்துல நீங்க நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்க. ஒரு தொகுதியில தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்னைக்கு எத்தனை குடும்பம் இதுல பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையில இருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க. இல்ல இவ்வளவு நடந்த பிறகு கடகடன் போலீஸ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க? அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்ல எல்லா ஆர்கனைஸ்டு வர்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வருது, அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தா அவர் பேசுறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாரு, மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்திருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியா நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே